ஆண்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இது ஒவ்வொரு பொடியமாக்களும் கேட்க வேண்டிய ஹதீஸ். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவங்க சொன்னாங்க இன்ன மின் அஸ்ராத்தி ஸா, கியாமத்துடைய அடையாளத்தில் நின்றும் உள்ளதுதான். கடைசி காலத்துல ஆண்கள் என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், முடிகள் நரைக்கக்கூடிய நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க பழுத்த முடிகளை டை அடிப்பாங்க. பழுத்த முடியலை டைய கொண்டு வெள்ளையாக்குவாங்க, பழுத்த முடியலை கருப்பை கொண்டு சாயம் பூசுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது விளங்கி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கருப்பு டை அடிக்கிறதுக்கு ஷரியத்துல அனுமதியே இல்லை, எந்த கிதாபிலும் எந்த ஹதீஸ்லயும் இல்லை. நபி அவங்க சொன்னாங்க யாரு கருப்பு டை அடிப்பாங்களோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர்கள் சொர்க்கத்துடைய வாடையையும் நுகர மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். முடி பழுத்திருக்கி மரத்தோண்டி அடிக்கிறது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டிருக்கி ஆண்களுக்கு. ஆனா ரெண்டு கண்டிஷன். முதலாவது என்னது? ஒருத்தருக்கு திருமணம் பேச போகக்கூடிய ஒரு கட்டம், முடி கொஞ்சம் பழுத்திருக்கி. இந்த கட்டத்தில் நபி அவங்க சொல்றாங்க கருப்பு சாயத்தை கொண்டு அதை பூசாம நீங்க என்ன செய்யுங்க, மரத்தோண்டி அசுலியத்தான நேச்சுரலான மரத்தோண்டி இந்த சாயத்தை நீங்க பூசிக்கோங்க. இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது, ஒரு ஆணுக்கு பொதுவாக மரத்தோண்டி போடலாம். டாக்டருடைய ஒரு ஆர்டர், இந்த நோய் ஒரு காலில் கையில வந்திருக்கி தலையில வந்திருக்கி நீ மரத்தோண்டி போடணும், மரத்தோண்டி தான் உனக்கு வைத்தியம் சொல்லி அவருடைய ஆர்டர் என்ன சொன்னால் என்ன செய்யலாம், மரத்தோண்டி போடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம மரத்தோண்டி ஸ்டைலுக்காக வேண்டி ஃபேஷனுக்காக வேண்டி போடுறதுக்கு ஷரியத்துல அனுமதி ஒன்று இல்லை. இதை ஒவ்வொருத்தரும் நாங்க விலகிக் கொள்ளணும்.